அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டின் இறுதி சுக்கிர பெயர்ச்சி டிசம்பர் 20 வருது. காதல், அழகு, செல்வம், இன்பம், நல்ல ஒரு ஆற்றல், நேர்மறையான குணாதிசயங்களை பிரதிபலிக்கும் ஒரு கிரகமாக நம்ம சுக்கிரன் பார்க்கப்படுறாரு. இந்த சுக்கிரன் 24 நாட்களுக்கு பிறகு டிசம்பர் 20 தனுசு ராசியில் குடியேறாரு. இந்த தனுசு ராசியில் குடியேறும் சுக்கிரன் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசியினருக்கும் தனித்துவமான ஒரு பலனை அளிக்க இருக்கிறாருங்க. சுக்கிரன் எப்போவுமே ஒரு நல்ல பலன்களை தாங்க அளிப்பார். அதுலேயும் முக்கியமாக ஒரு 4 ராசிகள் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த ராசிகள் இப்போ என்னென்னு பார்க்கலாம். இந்த கடக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 6வது வீட்டு வழியாக பயணிக்கிறாருங்க. ஆனால் அதே நேரம் 11வது வீட்டில் ஆட்சி செய்கிறாரு. இதனால் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலையில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குங்க. எடுத்தாலும் கொஞ்சம் பதட்டப்படுவீங்க. திடீர்னு ஏதாவது ஒரு செலவுகள் வரும். வீட்டில் உள்ளவங்களோட ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்குங்க. ரொம்பலாம் ஒன்றும் பயப்படுற அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் பாதிக்கும். அதனால் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படும். அதே மாதிரி கடனை அடைக்கிறதுலையும் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். கடக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் அதிகரிக்குங்க. மன அழுத்தம் உண்டாகும் இந்த சூழ்நிலையில். உங்களை பெரிய அளவில் எதையுமே பாதிக்காது. அதனால் மனசை தளர விடாமல் தன்னம்பிக்கையோடு நீங்கள் உழைச்சிங்கனாக்கா நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும். நல்ல ஒரு நிகழ்வு உங்களுக்கு நடக்கும். இதுலேருந்து நீங்கள் விடுபட்டு வந்துடலாம். இந்த விருச்சிக ராசிக்கு இந்த சுக்கிரனால் ஏற்படுற பயிற்சி 7வது மற்றும் 12வது வீட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாருங்க. அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி உறவுகளுக்கு மத்தியில் தவறான ஒரு புரிதல் வரும். அவங்களோட பணிகளிலையும் ஒரு சின்ன சிக்கல் வரும். வியாபாரத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் போட்டி அதிகரிக்கும். வழக்கமான வருமானத்தை விட கொஞ்சம் கம்மியாக தான் வருமானம் வரும். எதிர்மறையான சில பலன்களை இவங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும். தொழிற்சாலை அது மாதிரி வச்சுருக்கவங்களுக்கு எதிர்பாராமல் சின்ன ஒரு விபத்து ஏற்படுறதுக்கான காலகட்டம் இது. எதையும் எதிர்பார்த்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. நம்ம இறை வழிபாட்டோடையும் நம்பிக்கையோடையும் இருந்தோம்னாக்கா இந்த சவால்களெல்லாம் நம்ம எதிர்கொண்டுடலாம். அதனால் விருச்சிக ராசிக்கும் கவலைப்பட தேவையில்லை. சாகசம் செய்வதில் வல்லவர்களான இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. 6 மற்றும் 11வது வீட்டில் சில மாற்றங்கள் உருவாகுவங்களுக்கு இந்த சுக்கிரன் பயிற்சியால் நிதி நிலைமையில் கொஞ்சம் பாதிப்பு உண்டாகுங்க. கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க. மருத்துவ செலவுகள் இதனால் அதிகரிக்கும். ஏதாவது அவப்பெயர் ஏற்படும். அதாவது சுக்கிரன் அஸ்தமனம் உங்களோட நல்ல பெயரை பாதிக்கும். அதே போல் பணி இடத்துல எதிரிகள் கொஞ்சம் இருப்பாங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. உங்களோட முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு சில திட்டங்களை தீட்டுவாங்க. உங்களோட வேலை பார்க்குற அந்த சக ஊழியர்களே இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. குடும்பத்துலேயும் சில சிக்கல்கள் வரும். வாழ்க்கையிலையும் சில சிக்கல்கள் வரும். அதே மாதிரி சுப காரியங்கள் செய்கிறதுல சில தடைகள் வரும். சுப காரியங்களே சில நேரத்தில் சிக்கலாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதுசாக நீங்கள் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொள்வதோட இறைபணியில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா இதிலிருந்து சீக்கிரமாக விடுதலை கிடைச்சிடும். டிசம்பர் 20 மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் 3வது வீட்டிலையும் 8வது வீட்டிலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றாரு. இதன் காரணமாக பார்த்திங்கன்னா தொழிலில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். வழக்குகள் எதுவும் இருந்துச்சுனாக்கா அந்த வழக்குகள் முடியாமல் இழுத்துக்கிட்டே போகுங்க. எதை தொட்டாலும் எதிர்ப்பு கிளம்பும். எதை தொட்டாலும் உங்களுக்கு ஒரு எதிர்ப்பாகவே இருக்கும் எல்லாமே. அதே மாதிரி புது தொழில்கள் தொடங்குறவங்களுக்கு அதை தொடங்க முடியாமல் சில சிக்கல்கள் வரும். அதே மாதிரி ஏதாவது நீங்கள் ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கனாலும் அதுலேயும் சில பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். அதே மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டில் எதுவும் வேலை பார்த்தாலும் சரி, உங்கள் பணியில் கொஞ்சம் உங்களுக்கு நிலையற்ற தன்மை ஏற்படும். அதை நீங்கள் தக்க வச்சுக்கணும். ஏதாவது ரூபத்தில் ஒரு பிரச்சனை வரும். முக்கியமாக இந்த சுக்கிரன் பயிற்சியால் இந்த மீனராசிகளுக்கு அலைச்சல் அதிகரிக்குங்க. மீனராசிக்காரர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். சில பேரோட பேசும்பொழுது மனஸ்தாபம் ஏற்படுங்க. அதனால் எங்கே பேசினாலும் பார்த்து மிக கவனமாக பேசணும். அலைச்சல் அதிகரிக்குங்க. எந்த செயலும் உடனே நம்ம போனோடனே நடந்துராது. எல்லாமே நமக்கு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஓட விட்டு அதுக்கு பிறகு தான் நமக்கு அந்த வேலை முடியும். கொஞ்சம் அலைச்சலாக தான் இருக்கும் இந்த சுக்கிர பயிற்சியால். எப்பவும் பார்த்திங்கன்னா மனசுக்கு ஒரு பதற்றமாகவே இருக்கும். மனசுக்கு ஒரு அமைதி இல்லாத மாதிரி ஒரு நிலை இருக்கும். இது எல்லாமே சும்மா அப்பப்போ வந்துட்டு போகிறது தாங்க. அதனால் இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் உங்களை ஆன்மீகத்தில் ஈடுபட்டுருங்க. இறைபணி செய்யுங்க. கோயில்களுக்கு அதிகமாக போங்க. நிறைய இறை வழிபாடு செய்கிறது மூலமாக நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். எல்லாமே நல்லதாக முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.